பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே அந்த 11வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாட்களில் தேவன் நம்மை வெட்கப்படுத்தாதவர், தேவன் நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு தேவன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்தாத ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் நம்ம வாசிக்கும் பொழுது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம தொடர்ந்து நாம் சங்கீதம் 34:5 வாசிக்கும் பொழுது அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி இதில் வாசிக்கிறோம். ரெண்டாவதாக அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 34:5 அவரை நோக்கி பார்க்கிற ஜனம், அவங்களுடைய நோக்கி பார்க்கிற ஜனத்தினுடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தேவன் பிரகாசமடைய பண்ணுகிற ஒரு தேவன். அவரை நோக்கி பார்ப்பதனால தேவன் அவர்களை வெட்கப்படுத்தாதபடி தேவன் அவர்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். அந்த வசனம் அப்படி தான் சொல்லப்படுகிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகலை என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே தேவன் உங்களை இந்த நாட்களில் பிரகாசிக்க பண்ணுகிறவர். அவரை நோக்கி நீங்கள் பார்க்கறதுனால, அவரிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறதுனால, அவரையே நோக்கி பார்க்கறதுனால அவர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி அவர் உங்கள் முகத்தை, உங்கள் வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக சங்கீதம் 22:5 வாசிக்கிறோம், அவரை நம்பினவர்கள், அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் வெட்கப்பட்டு போகலை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் முற்றிலுமாய் அவரை நம்ப வேண்டும், நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனால் எல்லாம் கூடும் அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கை. ஆபிரகாமை போல நம்ம கர்த்தரை நம்பணும். தேவனை நம்பும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் வெட்கப்படுத்துவதில்லை, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது, தேவன் வெட்கப்படுத்தாதவர். மூன்றாவதாக உங்கள் நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, மனுஷன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அல்ல, ஒரு நிர்வாகத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அல்ல, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான்காவதாக சங்கீதம் 25:3 ஏசாயா 49:23 அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக அவருக்கு காத்திருக்கிற ஜனம் ஒருபோது வெட்கப்படுவது இல்லை, தேவன் வெட்கப்படுத்தாதவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே உங்களை வெட்கப்படுத்தாதவர். அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிற ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, தேவன் அவர்களை பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்கள் நிச்சயமாய் வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார். நான்காவதாக அவருக்கு காத்திருக்கிறதுனால, அவருடைய வார்த்தைக்கு, அவரிடத்தில் வருகிற நன்மைகளுக்கு, வாக்கு தத்தங்களுக்கு காத்திருக்கிறதுனால, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுனால, தேவன் எனக்கு தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறதுனால நீங்கள் நிச்சயமாய் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை சகலத்திலையும் அவர் ஆசீர்வதித்து நடத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுகிற அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன், தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்யும், இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுவீராக, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.